ஒழுங்கா உண்மையை என்கிட்ட சொல்லிடு, நான் உன்னை விட்டுடுறேன். நான் எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்றது, நான் உன்னோட தம்பிங்கிறத நீ மறந்துட்டியா? எதுக்காக நான் சொல்றது நீ நம்பவே மாட்டேங்கிற? தாய்க்குளம் என்ன பாசமா கூப்பிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா என்ன வச்சு வேலை வாங்க போறாங்க. இப்போதைக்கு நான் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறது தான் எனக்கு நல்லது. ஆனா எங்க போய் ஒளியிறது? என்ன எங்க போயிட்டானோ? நீங்க வாங்குனீங்கன்னா இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பான். என்ன டிவி ஓடிக்கிட்டு இருக்கே, எங்க இருக்கான்? இந்த பொம்மையை குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அவங்க சந்தோஷமா விளையாடுவாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க செல்லம்? காத்து வாங்கிட்டு இருக்கமா. நான் ஷாப்பிங்காக கொஞ்சம் வெளியில போக வேண்டி இருக்கு. அதனால ஹீமாவரிய நீ தான் பத்திரமா பாத்துக்கணும், என்ன சரியா? எனது நான் பாத்துக்கணுமா? ஆமா ஷின்சான், ராத்திரி சமைக்கிறதுக்கு வீட்ல ஒண்ணும் இல்ல. ஹீமாவரிக்கு ஜூஸ் வேற வாங்கணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன எப்ப பார்த்தாலும் நீங்க என்ன வேலை வாங்கிக்கிட்டு இருக்கீங்க? ஓவரா பேசாத. நான் ஒன்னும் அந்த அளவுக்கு உன்னை குடும்பப்படுத்தல. ஹீமாவாரி எப்பவும் நான் சொல்றதை கேட்க மாட்டாளேமா. ஹீமாவரி நல்லா தூங்கிட்டு இருக்கா, கவலைப்படாத. சரி சரி, வரும்போது சாக்கோபி வாங்கிட்டு வந்துருங்க. முடியாது, அதெல்லாம் உனக்கு கிடையாது. சரி, பத்திரமா பாத்துக்கோ. ஒரு அண்ணனுக்கு இருக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஷின்சானுக்கு இன்னும் வரவே மாட்டேங்குது. எங்க அம்மாவுக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நிறைய விஷயங்கள மறந்துடுறாங்க. அப்படி போடு, நேத்து ஆன்டி கொடுத்த மெலன் ஜூஸ் இப்ப நான் மட்டுமே குடிக்க போறேன். அந்த ஜூஸ் என்ன இப்ப வாவான்னு அன்போடு அழைக்குது. சத்தம் போடக்கூடாது. ஹீமாவாரிய மட்டும் நான் எழுப்பலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் நினைச்சத பண்ணலாம். மெலன் ஜூஸ் இப்ப இத நான் மட்டும் தான் குடிக்க போறேன். எல்லாரும் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. நான் தான் ஒசூரு செங்கியோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா நம்ம டவுனுக்கு நான் நிம்மதியை கொண்டு வருவேன். நான் ஏதோ வெறும் பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் சொன்னதை செய்வேன். இங்க ஏதோ வித்தியாசமா நடக்கிற மாதிரி இருக்கு. சத்தம் போடாம இங்க இருந்து கிளம்பி போங்க, இல்லன்னா அவ்வளவுதான். மன்னிச்சிரு தம்பி, நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். சீக்கிரம் வாங்க, இங்க இருந்து ஓடிடுவோம். என்னையே இவ்வளவு கோவப்படுத்திட்டு ஊருக்கு நல்லது கொண்டு வருவாங்களா? ஹீமாவாரி எழுந்துட்டு அவ்வளவுதான். அப்புறம் என்னால நிம்மதியா எதுவுமே பண்ண முடியாது. நான் வேற மெலான் ஜூஸ் குடிக்கலாம்னு நினைச்சேன். குடிக்கலாமா வேண்டாமா? நல்ல வேலை இது வரைக்கும் அவ எந்திரிக்கல, அதுவே போதும். மெலான் ஜூஸ் நினைச்சதும் இயற்கை அழைப்பு என்ன அழைக்குதே. நான் ரெஸ்ட் ரூம் போகும்போது இவ எழுந்துட்டா. இது போதும், கொஞ்ச நேரத்துக்கு தாங்கும். இப்ப நான் ரெஸ்ட் ரூமுக்கு போக தேவையில்லை. என்ன எழுந்துட்டா? அச்சச்சோ, இப்படி ஆயிடுச்சே. எழுந்திருக்காத எழுந்திருக்காத. இங்க பாத்தியா, உனக்கு ரொம்ப பிடிச்ச புக்கு. என்ன ஆச்சு? இவளுக்கு பிடிச்ச புக்கு தானே. அச்சோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. சரி, இங்க பாரு, நான் உனக்காக நடிச்சு காட்டுறேன். இது வேலை செய்யலையே. ஒருவேளை நடந்துருச்சு. நடக்க கூடாதது நடந்துருச்சு. இப்ப நான் தான் இத சுத்தப்படுத்தணும் போல இருக்கே. பயப்படக்கூடாது, என்னால அதை செய்ய முடியும். உடனே வரேன்.
நான் தான் குழந்தைகளுக்கான ஆக்ஷன் காமன். அது மட்டும் இல்ல, எதுக்காகவும் நான் பயப்பட மாட்டேன். ஆக்ஷன் காமன் மாஸ்க் போட்டுக்கிட்டா போதும், எந்த ஸ்மெல்லும் தெரியாது. நான் சுத்தப்படுத்த போறோம். பயப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சிருச்சு. நான் ஜெயிச்சிட்டேன், வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப இத தூக்கி போட்ட வேண்டியதுதான். இதோ நான் வந்துடுறேன் ஹீமாவரி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சாச்சு. இப்ப ஜூஸ குடிக்கலாம். ஓபன். என்ன இவ இன்னும் அழுதுகிட்டே இருக்கா? என்ன அழுது அழுது உனக்கு தாகமா இருக்கா ஹீமாவரி? சரி, ஹீமாவரியோட ஜூஸ் எங்க இருக்குது? இங்க இல்லையே, எங்க போயிருக்கோம்? மறந்தே போயிட்டேன். ஹீமாவரிக்கு அம்மா ஜூஸ் வாங்க சொன்னாங்களே, என்ன பண்றது? எல்லாம் காலி ஆயிடுச்சு. குடிக்கிறா குடிக்கிறா, நல்லா குடிக்கிறா. பாதி குடிச்சிட்டு பாதி வைமா. உன் அண்ணனுக்கும் வேணும்ல, அண்ணன் பாவம். ஹீமாவரி போதும், நிறுத்துன்றல்ல. விடு ஹீமாவரி, அண்ணனுக்கும் கொஞ்சம் ஜூஸ் வேணும். விடு விடு விடு, விட மாட்டியா? விடுன்றல்ல. எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சுட்டாலே.